நம்ம எல்லார் வீட்லயும் கண்டிப்பா இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட் தான் இது. 6 மாசமா எடுக்காத வண்டிய ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம்னு ஸ்டார்ட் பண்றப்போ ஸ்டார்ட் ஆகல. சரின்னு கிக்கர் அடிச்சு பார்க்கலாம்னு கிக்கர் அடிச்சா அது ஃபுல்லா ஜாம் ஆயிருந்தது. என்ன தொங்கிருச்சு? மெக்கானிக்கிட்ட கேட்டப்போ முதல்ல பேட்டரி தான் புதுசு போடணும் அப்படின்ட்டாரு. சரி அதனால அந்த பேட்டரிய சார்ஜ் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக தான் இந்த டிவைஸை வாங்கினேன். பேட்டரியோட வோல்டேஜும் ரொம்ப டவுனாக இருந்தது. சரின்னு பேட்டரியை கழட்டிட்டு இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு சார்ஜ் போட்டேன். ஒரு 4 மணி நேரத்திலேயே பேட்டரி ஃபுல் சார்ஜ் ஆயிருச்சு. சரின்னு அந்த பேட்டரி எடுத்து வண்டியில் போட்டேன். ஒரு 10-15 தடவை செல்ஃப் அடிச்சதுக்கப்புறமா வண்டி சூப்பராக ஸ்டார்ட் ஆயிருச்சு. இந்த ப்ராடக்ட்டோட விலை 1600 வரும். இதுக்கு நீ பேட்டரியே வாங்கிட்டு போயிருக்கலாமடா அப்படின்னு யோசிக்க தோணும். பட் இந்த ப்ராடக்ட்டை வச்சு பைக்குக்குன்னு மட்டும் கிடையாது, காரோட பேட்டரி, யூபிஎஸ் பேட்டரி, இல்லை நீங்கள் வீட்டில் இன்வெர்ட்டர் பேட்டரி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் கூட சார்ஜ் போட்டுக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா 4AHலேருந்து 100AH வரைக்கும் கூட லெட் ஆசிட் பேட்டரிக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டவுன் ஆகிருக்கக்கூடிய மோசமான பேட்டரியையும் இதில் பல்ஸ் சார்ஜ் மூலமாக திரும்ப உயிரூட்ட முடியும். நீங்கள் மெக்கானிக்காக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வச்சுருக்க வேண்டிய ஒன்று, கஸ்டமர்ஸ்க்கு பேட்டரியை மாற்றுறதை விட சார்ஜ் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க 200-300 வரைக்கும் கூட கொடுக்குறதுக்கு தயாராக இருப்பாங்க. நிஜமாவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். இந்த மாதிரி ஓப்பனான ஏரியாவில் வச்சு சார்ஜ் பண்ணுறது பெட்டர். ப்ராடக்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா சேனல் நேம் கீழே லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள்.